ஆதிச்சநல்லூரில் நிரந்தர அருங்காட்சியகம் அமைப்பது பற்றி அறிக்கை தாக்கல் செய்ய ஒன்றிய அரசுக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டிருக்கிறது. இது தொடர்பான மேலதிக விரிவான விவரங்களுக்கு செய்தியாளர் ரஃபீக் ராஜா இணைகிறார். ரஃபீக், விவரங்கள். நிச்சயமாக தூத்துக்குடியைச் சேர்ந்த காமராஜ் என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஒரு பொதுநல வழக்கினை தாக்கல் செய்திருந்தார். அந்த பொதுநல வழக்கினுடைய முக்கிய சாராம்சம் என்பது தூத்துக்குடி மாவட்டம் ஆதிச்சநல்லூர், அதாவது ஸ்ரீவைகுண்டம் தாலுகாவில் இருக்கக்கூடிய ஆதிச்சநல்லூர் பகுதியில் சுமார் 125 ஏக்கர் பரப்பளவில் ஒன்றிய அரசின் சார்பாக அகழ்வாராய்ச்சி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த அகழ்வாராய்ச்சியின் போது தமிழர்களுடைய பாரம்பரிய பண்டைய கலாச்சாரங்களை பிரதிபலிக்கும் விதமாக சுமார் கிமு 1052 ஆண்டு மற்றும் 665 ஆண்டுகளுக்கு முன்பாக உள்ள பல்வேறு பொருட்கள் அங்கு கிடைக்கப்பட்டுள்ளது. இந்த பொருட்கள் எல்லாம் ஒன்றிய அரசு அங்கு ஒரு தற்காலிகமாக ஒரு அருங்காட்சியகம் அமைத்து அங்கு மக்களினுடைய பார்வைக்காக வைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் தான் இந்த அருங்காட்சியகம், அதாவது இந்த அருங்காட்சியகத்தில் கடந்த 2023ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் பெய்த கனத்த மழையின் காரணமாக அந்த அருங்காட்சியகம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும், அது மட்டுமல்லாமல் 5000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த தொன்மையான அருங்காட்சியகத்தில் கிடைக்கக்கூடிய பண்டைய பொருட்களை பாதுகாக்கும் விதமாக அங்கேயே, அதாவது கீழடி போன்று அங்கேயே ஒரு அருங்காட்சியகம் அமைக்க வேண்டும் என்று மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுதான் தற்போது நீதிபதிகள் சுரேஷ்குமார் மற்றும் அருள் முருகன் ஆகியோருடைய அமர்வில் விசாரணைக்கு வந்தது. விசாரணையின் போது ஒன்றிய அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் அந்த பகுதியில் அருங்காட்சியகம் அமைப்பதற்கான போதிய இடம் இல்லை, பொதுமக்களிடமிருந்து பெறப்பட்ட இடங்கள் சம்பந்தமாக வழக்குகள் நிலுவையில் உள்ளதால் காலதாமதம் ஆகிறது என்று தெரிவித்தார். அப்பொழுதுதான் நீதிபதிகள் இந்த பகுதியில் அரசுக்கு சொந்தமான நிலங்கள் ஏராளமாக உள்ளன, எனவே அதனை கண்டறிந்து அரசு தரப்பில் மாவட்ட ஆட்சியர், அதாவது தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட்டார். அது மட்டுமல்லாமல் ஒன்றிய அரசு தற்போது அங்கு அகழ்வாராய்ச்சிகள் தொடர்வதற்கான நடவடிக்கைகளை என்ன எடுக்கப்பட்டுள்ளது, மேலும் அகழ்வாராய்ச்சியில் கிடைக்கக்கூடிய பொருட்களை அங்கேயே அருங்காட்சியகம் அமைப்பதற்கான என்ன நடவடிக்கைகள் எடுப்பது என்பது குறித்த ஒரு தெளிவான விரிவான ஒரு நிலை அறிக்கை தாக்கல் செய்ய ஒன்றிய அரசிற்கு தற்போது உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்துள்ளது. விவரங்களுக்கு நன்றி ரஃபீக் ராஜா. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.